மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமையிறது. இதில் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மனசில் நம்ம அறியாமல் ஒரு சோகம் ஏற்படும். இதுதான் கிரக கோளாறுங்கிறது. ஒன்று சோகம், இல்லைன்னா கோபம். ஒரு மனுஷனுக்கு ஏன் கோபம் வருதுன்னா ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்பாங்க. அந்த ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் வரும்போது அவனுக்கு கோபம் வரும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத கோபம் வரும். இவனால் தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவனால் தான் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கோபம் வரும். அப்போ தான் நம்ம குத்தம் குறையெல்லாம் கண்டுபிடிப்போம். அதனால் உங்களுடைய மனோநிலையை நீங்கள் உணர்ந்து செயல்படணும், அவ்வளோதான். அப்படி செயல்படும் பொழுது ரொம்ப அற்புதமான நல்ல தினமாகத்தான் உங்களுக்கு அமையும். சில நேரங்களில் தன வரவும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும், மன்னிக்கணும், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தினமாகத்தான் அமையும். என்ன ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. மனசில் ஒரு தைரியம், ஒரு ஆதரவு கிட்டக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில பின்னடைவுகள் ஏற்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சச்சரவுகளும் வரக்கூடிய தினமாக இருப்பதால் ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இருக்கும். சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசில் ஒரு பெரிய மாற்றங்கள், செயல்திறனில் பெரிய மாற்றங்கள், புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு புத்துணர்ச்சி பொங்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். முக்கியமாக அறிவை பயன்படுத்தக்கூடிய தினம் என்பது சொல்கிறத விட உணர்ச்சியால் இருக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். எமோஷன்ஸ் சொல்லணும். அதாவது இப்போ உங்களுடைய ஒரு பிரதரை பார்க்குறீங்க, சிஸ்டரை பார்க்குறீங்கன்னா அந்த அன்பு என்பதுக்கு அறிவுபூர்வமானது அல்ல, அது உணர்ச்சி பூர்வமானது. அதுபோல் உணர்ச்சி பூர்வமான தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் சிறு சிறு பின்னடைவுகளும் வரலாம். கவனமாக செயலாற்றுங்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னால் நிற்க வேண்டும் என்ற ஒரு வேகம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு போட்டி பந்தயங்களோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு 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 இன்டர்வியூ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை தட்டி செல்வீர்கள். அந்த அளவு மன உறுதியோடும் ஒரு 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 வேகத்தோடும் செயல்படக்கூடிய சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், சாதகமான பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப திறமையாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் சில இடங்களில் கவனக்குறைவால் பிசகுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தினமாகத்தான் இருக்கும். நல்ல தனவரவு, குடும்பத்தில் சந்தோஷம், எதிர்பாராத வெற்றிகளை கொண்ட ஒரு தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிந்தனை வசப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்களில் ஆழமாக செயல்பட்டு சில அற்புதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம்.
சாதாரணமாக பார்க்கும் பொழுது மன நிறைவோடு செல்லக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல தினமாக அமைஞ்சிருக்கு. பூச நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். ஆயில்ய நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. எதிலுமே வெற்றி வாய்ப்புகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பானதாகவே அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள், ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா வாங்குவீங்க. சில நேரங்களில் புதுசாக வீடுனா ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணலாம், இல்லை சில நேரங்களில் நிலத்துக்கு அட்வான்ஸ் பண்ணலாம். அதுபோல் சில நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ஸ்திர சொத்துக்களால் ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக அமையும். ரொம்பவும் ஒரு இணக்கமான நல்ல சூழல் நிலவும். பூர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று அமைதி காக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றதாக இருக்கலாம். நிதானமாக செயல்படுங்கள். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். வெற்றிகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சுபங்கள் நிகழக்கூடிய தினம். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை பெறக்கூடிய தினம். மனசில் ஒரு உறுதியான ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் விளங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சுலபமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பகலும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகவும் பண வரவு வரக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தி தேவையில்லாத ஒரு சச்சரவு, இதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதை தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். அமைதி காக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். தெய்வ பலம் உண்டு, நல்ல பண வரவு உண்டு. ரொம்ப மனதுக்கு நிறைவான நல்ல நிகழ்ச்சிகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அவங்களுக்கு அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். சில நேரங்களில் வெளிநாடு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக கூடி வரும். முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலான கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆதரவு பெருகக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். புகழும் பாராட்டும் பெறுவீர்கள். ரொம்ப மனதுக்கு இதமான நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று தூரமான ஒரு இடங்களுக்கு பிரயாணத்தை மேற்கொள்ளறதுக்கு திட்டமிடுவீங்க, இல்லை பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து சில நேரங்களில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும்.
வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் பிரியப்பட்டிருந்தால் அதற்கான ஒரு ஆயத்தங்களில் நீங்கள் இறங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அனுகூலமான தினமாகத்தான் இது அமையும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நட்புகள் கெடக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். நல்ல லாபங்களை தரக்கூடிய தினம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க நட்சத்திரம் என்பதால் தெய்வத்தை அதாவது நாராயணனை வணங்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் என்பதை கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒரு இணக்கமான சூழல், மனம் இறுக்கங்கள்லாம் தளர்ந்து போகிறது, உறவினருடைய வருகை, அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய நிம்மதி, இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்நோக்கலாம். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான சில எதிர்பார்ப்புகளால் மனசில் சில ஏமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் திறந்த மனதோடு இருக்கும்பொழுது நன்மைகளே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களும் உறவினர்களுடைய வருகையும் மனசில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் என்பது விலகியெடுத்து பெரிய பிரச்சனைகள் என்று எதுவும் இருக்காது. எல்லாமே சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது சுமூகமான முறையில் தீர்க்கப்படும். குடும்பத்தாரோடு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை காண்பிக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்களை குறிக்கக்கூடிய தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளும், உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். இழந்ததை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது.